கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டை உலுக்கியது. இதில் பெண்கள், குழந்தைகள் பெரும்பாலானோர் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தாவேகாவினரை கடுமையாக சாடினர். அதாவது, தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜயும் தாவேகா நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் தலைமறைவாகிவிட்டனர், என்ன மாதிரியான கட்சி இது என்று நீதிபதி செந்தில்குமார் தனது கருத்தை வெளிப்படுத்தினார். நீதிபதியின் கருத்தால் விஜய் ஆதரவாளர்கள் அவரை விமர்சனம் செய்தனர். இது மட்டுமின்றி யூடியூபர் மாரிதாஸ் உள்ளிட்ட சிலரும் நீதிபதியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதன் பேரில் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டார். இதேபோல் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் நீதிபதியின் கருத்தில் தனக்கு உடன்பாடில்லை என்று கூறியிருந்தார். நீதிபதியை விமர்சிப்பவர்களை காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து தட்டி தூக்கி வரும் நிலையில் நீதிபதி செந்தில்குமாரை விமர்சித்த தாவேகா அதிமுகவை சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்புபவர்களை காவல்துறையினர் கைது செய்து வந்த நிலையில் தற்போது நீதிபதி செந்தில்குமாரை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜன் என்பவரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேதாஜி மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வரும் வரதராஜன் நீதிபதியை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீதிபதியை விமர்சிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.